அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக அதிர்ச்சி, கூட்டணியில் இருந்து வெளியேறிய திருமாவளவன். இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதிரடியாக திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பேசிய மாதிரி ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கை இன்னுமே நாங்கள் கைவிடலை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிய நிலையில் தான் திமுக பார்த்தீங்கன்னா, பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திமுக கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. திமுக உடைய அறிவாலயம் பார்த்தீங்கன்னா, எடுத்த முடிவில் அதிரடியாக கூட்டணியில் பங்கு வேண்டும்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அனைத்துமே கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தலைமையகம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ஒரு பெரும் அதிர்ச்சியில் இருக்கார். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும், திமுக பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றது. அதில் பார்த்திங்கன்னா, அதிரடியாக இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்குது. அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, அதிரடியாக மீண்டும் திமுக கூட்டணிகள் எதுவுமே வெளியேறாமல் அப்படியே கைக்குள்ளே வைத்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே பார்த்திங்கன்னா, பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதிரடியாக கோரிக்கை வைத்து இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக காங்கிரஸும் விசிகாவும் பார்த்திங்கன்னா, இதில் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ முன்வைத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே நிறைய முரண்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகம் முடிவு செய்திருக்காங்க. அதிரடியாக ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே ஏற்கனவே பார்த்திங்கன்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே போட்ட பிளானின் அடிப்படையில் திமுக கைத்தவறி போயிட்டு இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா, வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தாலுமே இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா, திமுகவில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வெளியாக இருக்குது. இந்த சிக்கலின் அடிப்படையில் இப்போ திமுகவில் ஒரு சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் கூட்டணி கட்சிகள் அதிரடியாக கூட்டணி கட்சிகள் வெளியேறினாங்க அப்படின்னா, திமுக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடையத்துக்கான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளுமே பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ பார்த்திங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவிலிருந்து பார்த்திங்கன்னா, நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அங்கே ஐக்கியமாகி வராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ திமுகவில் கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா, அதிரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது. இருந்தாலுமே இன்னும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக கூட்டணிகள் அறிவிப்பு வெளியாக போது இதில் திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே.